நம்ம காலையில் எழுந்தோடனே என்ன பார்ப்போம்? செல்லை பார்ப்போம். எதுக்காக செல்லை பார்ப்போம்? நம்ம அலாரம் வச்சுருப்போம், அதை ஆஃப் பண்ணுறதுக்காக செல்லை பார்ப்போம். சரிங்களா? இது எல்லாருமே பண்ணுறது தான். நம்ம என்ன பண்ணுவோம்? அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே செல்லை வச்சிட மாட்டோம், சார்ஜர் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணுறது என்னென்னா, எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் உள்ளே போவோம். ஃபேஸ்புக் உள்ள, யூடியூப் உள்ள, வாட்ஸ்அப் உள்ள, இல்லையா ட்விட்டரோ இல்லை ஏதோ ஒன்று இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போவோம். காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் அவாய்ட் ஃபோன். ஃபஸ்ட்டு ஃபோனை பார்க்க நம்ம அவாய்ட் பண்ணோம். டக்குன்னு பார்ப்போம், சரி இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங் போட்டிருக்கோமே, எவ்வளோ லைக் வந்திருக்கு நம்மளுக்கு, யூடியூப் வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, கரெக்டாக காலையில் எழுந்து பார்ப்போம். நம்ம அதை நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஃபோன் உள்ள அடிக்ட் மாதிரி ஆகிட்டோம் ஃபோனுக்கு. நம்ம ஃபோனை திறந்த உடனே எல்லாத்துக்கும் போவோம். ரீல்ஸ் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், எத்தனை போயிருக்கு வியூஸு, கரெக்டாக அதை பார்ப்போம். எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, கம்மியாக போச்சு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நம்ம 100 பேருக்கு 200 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் அனுப்பியிருப்போம், பார்த்தியாப்பா அதெல்லாம் கேட்போம். நம்ம அந்த வியூஸ் போகலன்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா டென்ஷன் ஆகிடும். காலையில் எழுந்துக்கும் போது என்ன ஆகுது? டென்ஷனோடு தான் நம்ம எழுந்துக்கிறோம். அதனால் நம்ம பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? அவாய்ட் ஃபோன். ஃபஸ்ட்டு பயணம் தான், ஃபோனை பார்க்கக்கூடாது. நம்மளுக்குள்ள நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எப்படின்னா, அலாரம் வச்சோமா, அதை நமக்கு என்ன பண்ண ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு செல்லத்தை சார்ஜில் போட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் ஒன் அவாய்ட் ஃபோன். ஃபஸ்ட்டு பாயிண்ட். எப்போயுமே அது அடிக்ட். அது ஃபோன் மட்டும் தொட்டுவிட்டோன்னா அது போயிட்டே தான் இருக்கும். கரெக்டாக எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? இல்லை காலையில் முதல் ஸ்டார்டிங்கு டென்ஷனோடு நம்ம போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ட்ரிங்க் மோர் வாட்டர். எதுக்காக? இப்போ காலையில் எழுந்த உடனே பல் துலக்கிட்டு காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஒரு 2 டம்ளரோ இல்லை 3 டம்ளர் தண்ணியை குடிங்க. நம்மளுடைய 2வது மூளைன்றது குடல். குடல் சுத்தமாகிடுச்சுன்னா நம்ம அந்த ஃபுல் டே எப்படி இருக்கலாம்? ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லைன்னாவும் அந்த ஃபுல் டே நம்ம டென்ஷனாகவே இருப்போம். அது தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி குடிக்கிறதால உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது. என்னென்ன இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு முதல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். நிறைய தண்ணி எப்போயே குடிக்கணும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நம்மளுடைய டோன், அந்த அழகாக ஸ்கின் டோனாக நல்லா பளபளபளா ஆகிடும். கட்டாயம் இது சொல்கிறது நான் சொல்கிறது. ஏன்னா மார்னிங் ஒரு 2 டம்ளர் குடிக்கிறோமா, திருப்பி டிஃபன் சாப்பிட்டு ஒரு 2 டம்ளர் குடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? சாப்பிட்ட ஒன்றா குடிங்க. இல்லையா நடுவில் ஒரு 10-12 மணிக்கு நம்ம ஜூஸ் குடிங்க. தண்ணி தான் போர். ஜூஸ் குடிங்க. குளுக்கான்சி, குளுக்காண்டி அது நல்லா கலந்து குடிங்க. எலக்ட்ரால் குடிங்க கலந்து. அதெல்லாம் ஒரு ஜூஸ் மாதிரி தான். உடம்புக்கு நல்லது உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாகிங்க ஃபுல் டே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 3rd ஒன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணும். கை கால் அசைச்சிட்டே இருக்கணும். கால் வந்து நல்லா, இப்போ மார்ச் ஃபஸ்ட்டில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கால் நல்லா ஆட்டிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், இல்லை சைக்கிளிங் பண்ணுங்கள், இல்லை வாக்கிங் போங்க. அப்படி இல்லையா, வாக்கிங் தூரமாக போனால் டைம் ஆகிடும், நான் வேலைக்கு போகணும், எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, 5 மினிட்ஸ் தான் பண்ண முடியும்னால பரவாயில்ல, 5 மினிட்ஸ் கூட பண்ணுங்கள். வாக்கிங் உங்கள் கார்டன்லேயே வாக் பண்ணுங்கள். இல்லையா உங்கள் ஹாலில் கூட வாக் பண்ணலாம், இல்லை மேலே மொட்டை மேலே போய் வாக் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிலே யோகாவில் வந்து உங்களுக்கு சேர் பொசிஷன் யோகா இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் அந்த சேர் பொசிஷன் யோகா பண்ணுங்களேன். நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் ஓடினதுக்கு ஈக்குவல்ன்றாங்க. அதனால் 5 மினிட்ஸ் உங்களால் சேர் பொசிஷன் யோகா பண்ண முடியல அப்படின்னா ஒரு நிமிஷம் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துவோம். நல்லா திருப்பி 1 மினிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 5 மினிட்ஸ் கட்டாயம் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் நம்ம உடம்புக்காக நம்ம ஒதுக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதனால நல்லா வேர்த்து கொட்டும் நம்மளுக்கு. இல்லையா கை கால் டான்ஸ் ஆடுற மாதிரி கை கால் அசைச்சிட்டே இருங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது. அப்படியே கை அப்படியே வெறுமாடி வச்சு கால் வெறும் இருக்கக்கூடாது. மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க. வேர்த்து கொட்டுறதா என்ன ஆகுனா, உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னும் பளபளஆகும், உங்களுடைய உடம்புல இருக்க அந்த சூடு தனியும். சரிங்களா? சில்லுன்னு ஆவீங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, க்ளீன் சம்திங். ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க டேபிள் தொடச்சி வைங்க. இல்லையா டைனிங் டேபிள் இருக்கும், அதை தொடச்சி வைங்க. ஸ்டடி டேபிள் இருக்குது, இல்லை ஒர்க்கிங் டேபிள் இருக்கும். இல்லையா உங்கள் ஷூஸ் இருக்கும்ல, அதை நல்லா தொடச்சி வைங்க. க்ளீனாக காலைல அவசரம் ஆஃபீஸ் போகும்போது தான் நம்ம ஷூ துடைப்போம். இது முன்னாடியே மார்னிங்கே ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு ஷூவில் க்ளீனாக தொடச்சி வச்சு தட்டி வெளியே வச்சுட்டு, அதே போல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேகு, ஸ்கூல் பேக்கோ காலேஜ் பேக்கோ ஆஃபீஸ் பேக் ஏதோ ஒன்று, அதையும் க்ளீனாக அதை க்ளீன் பண்ணுங்கள். அதுவும் நிறையா அழுக்கு இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு டெய்லி பண்ணால் க்ளீனாக இருக்கும். வீடும் க்ளீனாக இருக்கும், நம்மளுடைய இடமும் க்ளீனாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில் ஒரு விதமான டோப்போமைன் சுரக்கும். அந்த டோப்போமைன் சுரக்கிறதால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ரத்த ஓட்டம் இருக்கும், டைஜஷன் நல்லா ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தோடனே குளிக்கணும் ஃபஸ்ட்டு. சரி இன்றைக்கி லீவு தானே, 11 மணிக்கு குளிச்சிக்கலாம். கரெக்டாக அதை நம்ம செய்வோம். நானே நிறைய பண்ணியிருக்கேன், 12 மணிக்கு குளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது தப்பு.
காலையில் எழுந்த உடனே குளிக்கணும். ஆனால் அது எதுக்காக அழுக்கு போகிறதுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஒரு வியாதி எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய உடல் சூடு தனியும், நம்மளோட மூளையுடைய சூடு தனியும், நிறைய எண்ணங்கள் வெளியே வரும். ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்ம எப்பயுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஸ்கூல் போகும்போதெல்லாம் வேலைக்கு போகும்போதெல்லாம் குளிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிடும்ல. நம்ம அந்த குளிச்ச உடனே நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிடும், மூளை ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. நல்லா குளிக்கிறதே அவாய்ட் பண்ணாதீங்க எப்பயுமே. மார்னிங்கு 7:30க்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சிடணும் நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் புக்ஸு. எப்பயுமே என்ன பண்ணோம், நம்ம எடுத்தோன்னே காலைல புக்கு, நம்ம புக்கு படிக்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது, அதை சொல்லலை. ஏதாவது இன்ஸ்பிரேஷன் புக்ஸு, மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்கில், செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் எதாவது இருக்கும். நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நம்மளை. அதே மாதிரி புக் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா, இப்போ சப்போஸ் நீ ஐஏஎஸ் ஆகணும், இல்லை பிஸ்னஸ் மேன் ஆகணும், இல்லை ஐபிஎஸ் ஆகணும், இல்லை பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி புக்ஸை படிங்க. அவங்களுடைய பயோகிராஃபியை படிங்க. டெய்லியில் அப்படி ஒரு 20 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ அதை ஒதுக்குங்க. அதுக்காக 10-20 மினிட்ஸ் போதும். ஒரு 3 பேஜ் படிங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகும்போது மைண்டில் இப்போ வந்து பாருங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், தண்ணி குடிச்சிட்டோம், எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம், நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அப்போ வெளியே போகும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போதுனா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போவோம். மைண்டில் எதுவுமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு ரிலாக்ஸாக போவோம். ஏன்னா புக்கும் படிச்சிருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச புக்கும் படிச்சிருக்கோம். 3 பேஜ் படிங்க. அதுக்கு மேலே நிறைய படிக்காது. இதெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் நல்ல சக்ஸஸ் ஆகலாம். உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும், ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் யுவர் டே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்தோன்னு நேராக கிளாஸ் உள்ள போயிடக்கூடாது. கன்ஃபியூஷன் ஆகிடும். நம்ம கரெக்டாக கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம். ஏதாவது ஒன்று இதை எடுங்க அதை எடுங்க சும்மா பேசக்கூடாது. பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கிளாஸ்க்கு இதை பண்ண போகிறோம். இப்போ ஆஃபீஸ் போகிறோம் வச்சுக்கோங்க, இந்த ஃபைலை நீங்கள் முடிச்சிடணும். அது மாதிரி எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அது எழுதி வைங்க. சரிங்களா? அப்படி எழுதி வச்சிங்கன்னா நேராக போனோமா ஆஃபீஸ்க்கு உட்காந்தோமா டேபிளில் டக்கு நம்ம வேலையை முடிப்போம். கன்ஃபியூஷன் இது பண்ணலாமா, இல்லை அதை பண்ணலாமா, இது முடிச்சிடலாமா இன்றைக்கி, அந்த யோசனையே வராது நம்மளுக்கு. நம்ம தான் பிளான் பண்ணிட்டோமே. பிளான் யுவர் டே. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, 9 to 5 வேலைக்கு போவாங்க, நேராக வீட்டுக்கு வருவாங்க, காஃபியை குடிப்பாங்க, அப்படியே படுத்துப்பாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி நெக்ஸ்ட் டே போவாங்க. அதெல்லாம் ஒரு லைஃப்பில் வந்து நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு, நல்லா சக்ஸஸ் ஆகணும்னா இதெல்லாம் கரெக்டே கிடையாது. என்ன பண்ணணும், நீங்கள் பிளான் பண்ணுங்கள், லைஃப்பை பிளான் பண்ணுங்கள், உங்கள் டேவை பிளான் பண்ணுங்கள். பிளான் யுவர் டே, அதான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த 7 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 month பண்ணுங்க, இல்லை 21 days 1 month நீங்கள் பண்ணால் உங்களுக்குள்ளே கட்டாயம் அந்த சேஞ்சு கட்டாயம் தெரியும், உங்களுக்கே அது தெரியும். ஏன் நம்ம ஃபோனை பார்க்க போதில்லை, டென்ஷன் ஆக போதில்லை ஃபோன் பார்த்து. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் தண்ணி நிறையா குடிப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ஃபேஸும் ஃப்ரெஷ் ஆகிடும், நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிடும், மூளையும் ஃப்ரெஷ் ஆகிடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்று வாக்கிங், ஒரு 5 minutes வாக் பண்ணணும். ரொம்பலாம் உங்களுக்கு வாக் பண்ண சொல்லலை, ஏன்னா உங்களுக்கும் டைம் இருக்காது. சரிங்களா? ஒரு 5 minutes வாக் பண்ணுங்கள். கட்டாயம் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் எங்கேருந்து வாக்கிங் போகிறது, இல்லை ஸ்கிப் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, கை கால் ஆட்டுறது, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஒரு 5 minutes பண்ணுங்கள் டெய்லி. உங்களுக்கு நல்லது எக்ஸசைஸ் பண்ண. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண என்ன ஆகணும், வீடும் க்ளீன் ஆகிடும். யாராவது வரும்போது நம்ம குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். டெய்லி க்ளீன் பண்ணுவது நம்ம மூளையில் டோப்போமைன் சுரக்குது. உங்களுக்கு என்ன ஆகுது, அதனால் டைஜஷன் ஆகுது. அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எதுவும் வருது இல்லை, ப்ளஸ் வருது நம்மளுக்கு, வீடும் க்ளீன் ஆகும்ல. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குளிக்கணும். முக்கியமாக இந்த லீவ் இருந்தால் கூட குளிங்க. குளிச்சுட்டு நீங்கள் எந்த வேலைனா நீங்கள் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய வேலை செய்வோம் நம்ம. சரிங்களா? ஏதாவது ஒரு புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிஸ்னஸ் மேன் ஆகணும், இல்லை பொலிட்டீஷியன் ஆகணுன்ற புக்கை எடுத்து படிங்க. அவங்களுடைய பயோகிராஃபியை படிங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நம்ம லைஃப்பும் நல்லா போகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எப்பயுமே ஒரு நாளும் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணாமல் உங்கள் டேவை இது பண்ணாதீங்க. சரியா? அப்போ வேஸ்ட்டு. ஏன்னா அது கன்ஃபியூஷன் ஆகிடும், நம்மளுக்கு உண்மையே புரியாது. போய் என்ன பண்ணலாம்ப்பா, இது என்ன பண்ணலாம், உண்மையே தெரியும், அப்படியே உட்காந்துட்டு போகணுமில்ல. பிளான் யுவர் டே. இந்த 7 நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆகும் உங்களோட லைஃப்பில். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.